போல் சபை ஊழியங்களில், சுவிசேஷ பயணங்களில், எல்லா இடங்களிலும் நாம் வெற்றி பெறுவதற்கு தேவனுடைய அபிஷேகம் நமக்கு முக்கியமாய் இருக்கிறது. அடியனாகிய நான் உங்களோடு கூட சுவிசேஷ ஊழியங்களுக்கு கடந்து வருகிறேன். நீங்கள் காண்பிக்கின்ற வீடுகளில் நான் பயணப்படுகிறேன். அவர்களிடத்தில் பிரயாசப்படுகிறேன். நான் எப்படியாவது அவர்களுக்கு தேவனுடைய வல்லமையினாலே, தேவன் தனக்கு கொடுத்திருக்கின்ற வரங்களினாலே, அன்று அப்போஸ்தலர்கள் அற்புதங்களை செய்தது போல நானும் அப்போஸ்தல ஊழியத்திற்கு சொந்தக்காரனாக இருக்கிறபடினாலே, நாம் எல்லோரும் அப்போஸ்தல ஊழியங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறபடினாலே, நாம் இயேசுவின் நாமத்தினாலே போ என்று பிசாசை துரத்துவதற்கு நமக்கு எது முக்கியம் என்று கேட்டால் தேவனுடைய அபிஷேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, நான் காலை வைக்கிற இடங்கள்லயே நமக்குள்ள அபிஷேகம் இருந்தா, உள்ளுக்குள்ள உண்மையிலே பிசாசு இருந்தா, அந்த பிசாசை குறித்த ஒரு ஞானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஏய், இந்த வீட்டுக்குள்ள அசுத்த கிரியை இருக்கு. ஏய், இந்த வீட்டுக்குள்ள சாத்தானுடைய சதித்திட்டம் இருக்கிறது. இந்த பிள்ளைகள் பிசாசினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஆண்டவர் முன்னமே என்ன செய்வாரு? நமக்கு காண்பித்து கொடுத்து விடுவார். அல்லேலூயா. வம்சாபுரத்தில் ஒரு வீட்டுக்கு அழைக்கப்பட்டு நான் போகிறேன். அந்த வீட்டில் ஒரு தாய் இருக்கிறாங்க. தன் கணவர் மிகப்பெரிய குடிகாரர். தன் இஷ்டப்பட்ட ஊருக்கு போயிடுவார். 6 மாதம், 5 மாதம், 3 மாதம், 1 வருஷம் அப்படின்னு கடாசரியாக அலைஞ்சு சுற்றிட்டு என்னைக்காவது தான் வருவார். அந்த தாயாருக்கு உடல் ரொம்ப பலகீனம், லோ ப்ரெஷர், ரத்தம் உடம்புல கிடையாது. வேலைக்கு அவங்களால போக முடியாது, வேலை செய்ய முடியாது. 6ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரே ஒரு பெண் குழந்தை அந்த தாயாருக்கு உண்டு. அவங்க தீவிர இந்து சமயத்தை சேர்ந்தவர்கள். இந்து வழிபாடுகளிலே, விக்கிரக வழிபாடுகளிலே தீவிரமாய் இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட நபர் பல ஆலயங்களுக்கு சென்று தனக்கு உள் இருக்கின்ற பிசாசை எப்படியாவது விரட்டி நான் சுகமடையணும் அப்படின்னு தனக்குத்தானே விருப்பம் உள்ளவர்களாக அவங்க போகாத சர்ச்சே கிடையாது. ஆர்சி சபைக்கு போயிருக்கிறாங்க, சிஎஸ்ஐ ஆலயங்களுக்கு போயிருக்கிறாங்க, பெந்தைக்கோஸ்தே ஆலயங்களுக்கு, எல்லா சபைகளுக்கும் போயிருக்கிறாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டாரத்தில் இருக்கின்ற எல்லா சபைக்கும் அவங்க போய் வந்துட்டாங்க. என்ன கிடைக்கல? சுகமே கிடைக்கல. அங்கே ஆராதனையில் உட்கார்ந்துருக்கும் பொழுது அவங்கள அறியாமலே ஆடுவாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற பிசாசு அவங்கள அலக்கழிக்கும். பூரணமான விடுதலை அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அப்போ அவங்க தீர்மானம் எடுக்கிறாங்க, நாம் இனி எந்த சபைக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது என்று தீர்மானம் எடுத்து வீட்டிலே இருக்கிறாங்க. இந்த விஷயம் நம்முடைய ஜபக்கூட்டங்களுக்கு வருகிற ஒரு தாயாருக்கு தெரிகிறது. அவங்க எனக்கு அழைப்பு கொடுத்து, நானும் என்னோடு கூட என் மனைவியும், என்னோடு கூட உங்களைப் போல வாலிப பிள்ளைகளும், இன்னும் 2 அம்மாமார்களும் சேர்ந்து அந்த வீட்டினுடைய வாசலில் நாங்கள் போய் நிற்கும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்தி விட்டார். இந்த வீட்டுக்குள்ள பயங்கரமான பிசாசு இருப்பதை உணர்த்தினார். அல்லேலூயா. அந்த வீட்டினுடைய வாசல்ல காலை வச்ச உடனே, நாங்கள் எல்லாருமே உள்ள நுழைஞ்ச உடனே அந்த அம்மாக்குள்ளே இருந்த அந்த அசுத்த ஆவி அலக்கழிச்சு அவங்க சாப்பாட்டுக்கு எல்லா வீட்டிலிருந்து ரேஷன் அரிசியை இலவசமாக வாங்கி மலை மாதிரி குமிச்சு வச்சு அதில் இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து என்ன செய்கிறாங்க, நல்ல அரிசியாக தனியாக வச்சு ஒரு குவியல் மாதிரி வச்சுருந்தாங்கல்ல, அந்த அரிசி மேலையெல்லாம் உருண்டு வீடெல்லாம் சதறிட்டாங்க. இந்த காரியம் செஞ்ச உடனே என் கூட வந்தால் எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பிசாசு பிடிச்சி உருள்றதை பார்த்துட்டு பயம் வந்துருச்சு. இவங்க பயப்படுற இவங்க மூஞ்சியை பார்த்துட்டு எனக்குமே கொஞ்ச நேரம் என்ன செஞ்சிருச்சு, கொஞ்சம் இருதயம் கொலை நடுங்கி போச்சு. என்ன ஆண்டவரே அப்படின்னு. அப்போ ஆண்டவர் உள்ளிருந்து தன்னுடைய அபிஷேகத்தை தூண்டி விடுகிறார். போ போ, உன்னை எதற்காக நான் ஊழியத்திற்கு அழைத்தேன், அந்த அழைப்போடு கூட, அந்த அழைப்பின் மீது நம்பிக்கையோடு கூட அபிஷேகத்தை பயன்படுத்து என்று என்ன செய்கிறார் ஆண்டவர் எனக்குள்ளே ஏவினார். ஹல்லேலூயா. தைரியத்தோடு கூட போனேன். ஒரு பாட்டை பாடினேன். பாட்டை பாடுனா பயங்கரமாக உருளுது. நான் அதை பார்க்கவே இல்லை. நான் ஆண்டவருடைய கண்கள், என் கண்கள் வழியாக எதை பார்க்க வேண்டுமோ அதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த தாயாருக்கு இன்னைக்கு சுகம் கிடைக்கணும், அந்த தாயாருக்கு இன்னைக்கு அற்புதம் நடக்கணும். இவங்க எல்லாரும் முன்னாடி சாட்சி சொல்லணும், என் தேவன் எனக்கு அதிசயமான காரியங்களை, அற்புதமான காரியங்களை செய்தார். எத்தனையோ ஆலயத்துக்கு போனேன், நடக்கல. இந்த போதகர் என் வீட்டுக்குள் வந்து செபித்தார், நான் இப்போதும் விடுதலை ஆகியிருக்கிறேன் என்று அவங்க எல்லாரும் முன்னாடி சாட்சி சொன்னாங்க. ஒன்றும் செய்யலை, இயேசுவின் நாமத்தினாலே இந்த தாயாரை பல நாட்களாக, பல மாதங்களாக அலக்கழித்து கொண்டிருக்கின்ற அசுத்த கிரியையை இந்த தாயாரை விட்டு போ, இந்த குடும்பத்தை விட்டு போ, தாயும் மகளுமாக சந்தோஷமாக இருக்கணும்.
கணவர் திருப்பி என்ன செய்யணும், வரணும். அவர் குடிப்பழக்கத்திலிருந்து என்ன செய்யணும், மீள வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து விட்டு வந்தேன். கர்த்தர் அற்புதமாய் அவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவனால் எது கூடுமோ தேவனுடைய பிள்ளைகள் மூலமாகவும் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் எங்கேயுமே நேரடியாக எதையும் செய்யல. தேவன் தம்முடைய பிள்ளைகளை வைத்தே செய்திருக்கின்றார். தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஊழியக்காரர்களாக மாற்றி செய்கிறார். ஹல்லேலூயா.